ஹாய் மடிச்சல குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? 2015 வெளியான ஹவுல் அப்படிங்கிற ஒரு படத்தோட கதை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பொதுவா ட்ரெயின்ல நீங்க அதிகமா டிராவல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு முறையும் ட்ரெயின்ல போகும்போது அச்சோ அந்த படத்துல வந்த மாதிரியே நமக்கும் ஏதாவது ஆயிடும் அப்படின்ட்டு நீங்க பயப்படுற அளவுக்கு இந்த படம் இருக்க போகுது. பட் இந்த படத்துக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க நீங்களும். இப்ப இந்த படம் ஆரம்பிக்குது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தம்பி அங்க டிக்கெட் கலெக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. ஷிஃப்ட் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து ஒரு போஸ்ட் வந்திருக்கும் போல. அதை பாக்குறாரு. நம்ம ஹீரோ தம்பி ப்ரமோஷனுக்காக ஒரு லெட்டர் போட்டு வந்திருப்பான் போல. உங்களுக்கு இப்ப எந்த ப்ரமோஷனும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்ளை லெட்டர் வந்திருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோ தம்பி செம்ம கடுப்பு இருக்கும்போது அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தன் அவனுக்கு பக்கத்துல வந்து, தம்பி நைட் ஷிஃப்ட்டுக்கு வர வேண்டிய ஆளுக்கு உடம்பு சரியில்லை, சோ அந்த ஷிஃப்ட்டையும் சேர்த்து நீ தான் தம்பி பார்க்கணும், போய் பாரு அப்படின்ட்டு சொல்றான். என்னால கண்டிப்பா முடியாது, நான் இப்பதான் ஷிஃப்ட் முடிச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. பட் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் தான் உன்னோட சூப்பர்வைசர், சோ நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த படத்தோட ஹீரோனக்கா அங்க வந்துடுறாங்க. இந்த ட்ரெயின்ல பேண்ட்ரிலாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனக்கா அவங்க பார்த்ததும் இவன் நைட் ஷிஃப்ட்டுக்கு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க எல்லாரும் டிக்கெட் வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு வயசான லேடி கிட்ட இவன் டிக்கெட் கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க டிக்கெட்டை கீழே போட்டுறாங்க. சரி இருங்க மேடம், நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கீழே குடிவான் பாருங்க. அந்த சீட்டுக்கு கீழே ஒரு நாய் குடி இருக்கும் போல. இவனை பார்த்ததும் அப்படியே பாஞ்சுக்கிட்டு வருது கடிக்கிறதுக்கு. இவன் அப்படியே செம்மையா பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இன்னொரு லேடி கிட்ட டிக்கெட் செக் பண்ண போறான். அவங்க கிட்ட டிக்கெட் இல்ல, சோ என்ன பண்ற அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபைன் அமௌண்ட்டை போட்டு விட்டுட்டு அடுத்ததா கண்ணாடி போட்ட ஒருத்தவங்க கிட்ட டிக்கெட் செக் பண்ணிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போனா அங்க ஒரு பொண்ணு போன்ல பேசுறா பேசிக்கிட்டே இருக்கிறா. இவன் ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு, ஏமா டிக்கெட்டை கொடுமா, ஏமா தாயே தயவு செஞ்சு டிக்கெட்டை காட்டுமான்னு சொல்லிட்டு கெஞ்சாத குறையா கேட்டுட்டு இருக்கான். ரொம்ப திரவட்டா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அந்த டிக்கெட் எடுத்து அவங்க கிட்ட காமிச்சிட்டு போன்ல பேசிக்கிட்டு இருக்க தன்னோட லவர் கிட்ட, இதுக்கு தாண்டா ரொம்ப அழகா பிறக்க கூடாது, இங்க ஒருத்தன் ரொம்ப நேரமா என்ன வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்காண்டான்னு அந்த உள்ளூர் கிளவிச்சு உலக அழகியம்மா தன்னோட லவர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ தம்பி அதை கேட்டுட்டு எல்லாம் ஏன் கிறகம் அப்படின்ட்டு அடுத்ததான் ஒரு வயசான கப்பல்ஸ் கிட்ட டிக்கெட்டை செக் பண்ணிட்டு இப்ப அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறான். அங்க போனதும் டிக்கெட் அப்படின்னு சொன்னதுமே ஒருத்தர் எடுத்து காமிச்சிடாரு. இன்னொருத்தர் இருக்கான் பாருங்க, ஐயா டிக்கெட்னு இவ கேப் விடாம கேட்டுட்டு இருக்கும்போது பக்கத்துல தான் இருக்கு பாருங்க அப்படிங்கிறத அப்படியே இன்டெரக்டா அவன் இந்த டிக்கெட்டை பார்த்ததும் நம்ம ஹீரோ தம்பி அதை பார்த்துட்டு இப்ப மறுபடியும் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வரான். அங்க ஒரு குண்டு பையன் உட்காந்து பொலகாட்டு காட்டிட்டு இருக்கான் சாப்பாட்டை. அவன் டிக்கெட்டையும் செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனக்கா அங்க வந்துடுறாங்க. எப்படியாவது இன்னைக்கு நம்ம இவகிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எவ்வளவோ ட்ரை பண்றான். இவன் பேசுறதுக்கு அந்த பொண்ணும் ரிப்ளை பண்றா. பட் என்னன்னா ரொம்ப நேரம் பேச முடியல அவளால. எனக்கு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்போ எல்லார்கிட்டையும் டிக்கெட்டை செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தம்பி போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாரு. அந்த ட்ரெயின் இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல எதையோ போய் இடிச்சிருக்கும் போல. அந்த ஒட்டுமொத்த ட்ரெயினுமே ஒரு செகண்ட்ல ஆட்டம் கண்டு போயிடுது. அந்த ட்ரெயினும் அதே இடத்துல நின்னுடுது. அதை பார்த்ததும் ஹீரோவுக்கு செம்ம பயம், என்னடா இது என்னடாச்சு அப்படின்ட்டு. அப்போ அந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு அப்படியே லைட்டா அசைற மாதிரி இருக்குது. அவனுக்கு என்னன்னு தெரியல, பயத்தோட அதுக்கு பக்கத்துல போய் நிக்கிறான். அப்போ பைலட் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, நாம எதையோ இடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், சோ கொஞ்ச நேரம் ட்ரெயின் இங்கே தான் நிக்க போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ தம்பி ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ஓபன் பண்றாரு. நம்ம ஹீரோனுக்கா கொண்டு போன காப்பி தண்ணி எல்லாமே கீழே கொட்டிடுது. அதை பார்த்து ஒருத்தன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது, என் ஆளுக்கு நான் தாண்டா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு இவனும் போய் ஹெல்ப் பண்றான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, நான் இதை மேனேஜ் பண்ணிக்கிறேன்டா, நீ உள்ள போய் மத்த பேசஞ்சர்ஸ்க்குலாம் என்னாச்சுன்னு போய் பாரு அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஹீரோ தம்பியை அனுப்பி வச்சிடறா. உள்ள வந்து பார்த்தா அந்த வயசான கப்பல்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க கீழே கிடக்குறாங்க. ஐயோ தாத்தா ஆத்தா உங்களுக்கு என்னாச்சு, நான் உங்களை பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துருது. மூலகட்ட முட்டா போயில எவடா அவன் டிரைவர், அவன்கிட்ட லைசன்ஸ் இருக்கா இல்லையா, அவன் உண்மையாவே 8 போட்டு காட்டி தான் லைசன்ஸ் வாங்கினானா இல்ல இந்த இளவடத்த பையன் 7.5 கூட்டத்துக்காக ஆர்டிஓக்கு காசு கொடுத்து கரெக்ட் பண்ணானா அப்படின்ட்டு அவன் கத்திட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு பொண்ணு போன் பேசிட்டே இருந்தா பாருங்க. இப்ப அந்த பொண்ணு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறா. அதான்ப்பா அந்த உள்ளூர் கிளவி இருக்கா பாருங்க, அவதான் நான் கீழே விழுந்ததுல என் போன் ஆஃப் ஆயிடுச்சு, எங்க அம்மா கிட்ட நான் பேசி ஆகணும், என் போனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆனிச்சு ஒன்னு அள்ளி வச்சு கொளுத்தி போடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கும்போது, ஏமா கருமாரி தாயே சத்த சும்மா இருமா, நான் அடுத்தவங்களை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் மத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ட்ரெயின் ஏன் பாதியில நின்னுச்சு அப்படிங்கிறத பாக்கிறதுக்காக அந்த ட்ரெயினோட பைலட் வந்து கீழே இறங்கி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த ட்ரெயினுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்கிறத பார்த்துட்டு ஆட கடவுளேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. ட்ரெயினை ஏன் பாதியில நின்னுது அப்படிங்கிறத கேட்கறதுக்காக நம்ம ஹீரோ தம்பி பைலட்டை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அவர்கிட்ட இருந்து எந்த வித ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ இவர் ஒரு பக்கம் சைலண்டா போன் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ அந்த பைலட்டை காட்டுறாங்க. அந்த ட்ரெயினுக்கு கீழே ஒரு பெரிய மான் ஒன்று அடிபட்டு இருக்குது. உள்ள மாட்டி இருக்கிற அந்த மானை இழுத்து வெளில போட்டா மட்டும் தான் இந்த ட்ரெயின் நகரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால அந்த மானை பிடிச்சி இவர் இழுக்க ட்ரை பண்றாரு. அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு வினோதமான சத்தத்தோட ஏதோ ஒண்ணு அசைற மாதிரி இருந்ததும் இவர் பயத்தோட திரும்பி பாக்குறாரு. காத்து அப்படியே பயங்கரமா அடிக்குது, மரமெல்லாம் ஆடுது. அப்போ ஏதோ சின்ன சத்தம் எல்லாம் கேக்குது. பயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மானை பிடிச்சி வெளில எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மறுபடியும் அந்த சத்தம் அவருக்கு பின்னாடி கேட்கறத பார்த்துட்டு என்னடா அங்க சத்தம்னு திரும்பி பாக்குறாரு. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அதனால அங்க ஒளிஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சத்தமா கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அந்த காட்டு மரங்களை பிறந்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு வேகமா ஒண்ணு இவர் அடிச்சு அப்படியே அந்த ட்ரெயின் மேல தள்ளுது. அப்ப அந்த ஒட்டுமொத்த ட்ரெயினும் ஒரு செகண்ட் ஆடுது. அவர் போட்ட சத்தத்துல ஒரு பொண்ணுக்கு
செம்ம பயம் வந்துருது. என்னடா இது சத்தம் அப்படின்ட்டு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மத்த யாருக்குமே அந்த சத்தம் சுத்தமா கேட்கல. சத்தம் கேட்கலையா இல்ல இடி இடிக்கிற சத்தத்தினால அந்த சத்தம் கேட்கலையா அப்படின்ட்டு தெரியல. அப்ப அந்த பைலட்டை ஏதோ ஒண்ணு தூக்கி வச்சு அப்படியே கடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தின்னுட்டு இருக்குது. அதோட கால்களை மட்டும் தான் காட்டியிருக்காங்க. பட் அது என்ன அப்படிங்கறத மொத்தமா நமக்கு காட்டல. இப்போ அந்த பைலட்டுக்கு என்னாச்சு, ஏன் நம்ம பேசுறதுக்கு எந்த வித ரிப்ளையும் பண்ண மாட்டாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோனக்காவும் ஹீரோ தம்பியும் அந்த கதவை திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல பைலட்டே காணோம். அதை பார்த்ததும் இவர் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. சரி ஓகே, நான் போய் அவரை தேடிட்டு வரேன். பேசஞ்சர்ஸ்க்கு ஏதாவது சாப்பிட கொடுத்து கொஞ்ச நேரம் அவங்கள காமா வை அப்படின்ட்டு நம்ம ஹீரோனக்காவை அவன் அமுச்சு விடுறான். அந்த ட்ரெயினோட கதவு திறந்து வெளில போய் பார்க்காம அங்கேயே நின்னுட்டு அந்த காட்டுக்குள்ள ஒரு டார்ச் லைட்டை மட்டும் அடிச்சு பார்த்துட்டு அங்க எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதவை க்ளோஸ் பண்ணிடுறான். இந்த பைலட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறான். பட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, புயல் ரொம்ப அடிச்சதுனால நிறைய மரங்கள் கீழே கிடக்குது. சோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க வரணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரத்துக்கு மேல ஆகும். நம்ம டீம் அங்க வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த சிக்னல் வந்து கட் ஆயிடுது. நம்ம ஹீரோ தம்பி இது அப்படியே அந்த பயணிகள்கிட்ட சொன்னதும் எல்லாரும் பயந்து சதறி பதறி கத்தி கதறி குப்பாடு போட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா காட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துல இருக்க ஒருத்தன், டேய் சத்தம் போடாம நிறுத்துங்கடா அப்படின்ட்டு சொன்னதும் எல்லாருமே அப்படியே வாய மூடிடுறாங்க. நாம இங்க நிறைய பேர் இருக்கோம், சோ எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறத நிறுத்திட்டு எல்லாரும் காட்டு வழியில நடந்து போய் அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிடலாம், யாரெல்லாம் என் கூட வரீங்க அப்படின்ட்டு கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாருமே நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறானுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ தம்பி, இத பாருங்க, யாரும் ட்ரெயினை விட்டு கீழே போக முடியாது. நீங்க மட்டும் ஒரு வேளை கீழே போனீங்க அப்படின்னா என்ன என் வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க. சோ ப்ளீஸ் எல்லாரும் தயவு செஞ்சு இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது, நீ எவ்வளவுதான் கெஞ்சி கதறி கூப்பாடு போட்டாலும் நாங்க கீழே போயே தீர்வோம். இப்போ நீ கதவை திறக்கறியா இல்ல உன்னை திறக்க வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தம்பிக்கு வேற வழி இல்லாம அந்த கதவை திறந்து விடுறான். எல்லாரும் கீழே இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ட்ரெயின்ல ஃபியூல் லீக் ஆயிட்டு இருக்கிறதா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவங்க யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ற மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே அந்த ட்ரெயினை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த காட்டுக்கு நடுவுல ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேக்குது. எல்லாரும் பயந்து போய் திரும்பி பார்க்கும்போது காட்டுக்குள்ள நடந்து போகலாம் அப்படின்ட்டு ஒருத்தன் சொன்னா பாருங்க. அவன் வந்து இது கண்டிப்பா ஒரு மானா இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த 2-3 ஸ்டெப் கூட வைக்கல, மறுபடியும் ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. ஒருவேளை அந்த ட்ரெயினோட பைலட்டா இருக்குமோ. சரி நீங்க எல்லாரும் இங்கே நில்லுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் அக்காவும் மட்டும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அவரோட வயித்தை கிழிச்சு குடல் எல்லாம் அப்படியே தனித்தனியா கிடக்குது. அதை பார்த்ததும் இவங்களுக்கு பயம் தாங்க முடியல. டே எல்லாரும் ஓடுங்கடான்ட்டு கத்தி கதறி குப்பாடு போட்டுக்கிட்டு துண்டை காணும் துணியை காணும் அப்படின்ட்டு அந்த ட்ரெயினை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினோட கதவை திறந்து எல்லாருமே உள்ள ஏறிடுறாங்க. பட் அந்த வயசான ஜோடி இருக்கு பாருங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோவுக்கு உள்ள போக மனசே இல்ல. அவங்க 2 பேரும் வந்தா தான் நான் ஏறுவேன் அப்படின்ட்டு இவன் அடம் பிடிச்சிட்டு இருக்கும்போது, டேய் நான் சொன்னா கேள்றா, மேல ஏறா அப்படின்ட்டு ஹீரோனுக்கா கத்துறதும் இவன் வேற வழி இல்லாம மேல ஏறிடுறான். அதுக்கப்புறம் அந்த வயசான ஜோடி பக்கத்துல வந்துடுறாங்க. அந்த தாத்தாவை மேல ஏத்திடுறாங்க. அந்த பாட்டியே மேல ஏறிடுறாங்க. பட் மொத்தமா உள்ள வரல, அவங்களோட காலை மட்டும் வெளில இருக்குது. அந்த காலை மட்டும் ஏதோ ஒண்ணு பிடிச்சிருது. அதை அவங்களை இழுத்து வெளில போட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுது. பட் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களை இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி அப்படியே மேல போகுது கீழே போகுது. ஐயோ உங்களுக்கு என்னமோ ஆச்சு, இவங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது ஒரு வழியா கடைசியில எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டி அம்மாவை உள்ள இழுத்துறாங்க. வெளில இழுத்தது என்ன இருக்கும் அப்படின்ட்டு தெரியல. பட் அவங்களோட கால் அப்படியே சதைச்சு வச்சிருக்குது. தன்னோட மனைவிக்கு ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்கிறத பார்த்துட்டு அந்த தாத்தா ரொம்ப பயந்து போயிடுறாரு. ப்ளீஸ் என் பொண்டாட்டி எப்படியாவது காப்பாத்துங்க, ஐயோ ரத்தம் இவ்வளவு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு கதறாரு. ஒரு வழியா டிஞ்சர் அது இதுன்னு எல்லாத்தையும் போட்டு அவங்களோட கால்ல ஒரு கட்டை போட்டு விட்டுறாங்க. அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம எல்லாரும் பயத்துல கத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த கொடி மிருகம் தன்னோட நகத்தால அந்த ட்ரெயின்ல அப்படியே கிழிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குது. அந்த சத்தத்தை கேட்ட எல்லாருமே இனிமே வருஷம் நமக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் கன்ஃபார்ம்டான்ட்டு ஒரு பக்கம் ரொம்ப கத்திட்டு இருக்கும்போது அந்த சத்தம் அப்படியே நின்று போயிடுது. நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆளை கூப்பிடுங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோனக்கா சொன்னதும் நம்ம ஹீரோ தம்பி தலைதறிக்க ஓடி போய் யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கில ட்ரை பண்றான். சிக்னல் கொஞ்சம் கூட இல்ல. சோ யாரையுமே அவனால கான்டாக்ட் பண்ண முடியல. அப்போ உள்ள இருந்த பேசஞ்சர்ல ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இந்த ட்ரெயின் போய் மோதும் போது கண்டிப்பா ஏதோ ஒரு ஃபியூவல் பைப்பு தான் சார் உடைஞ்சிருக்கும். ட்ரெயினை பத்தி எங்க அப்பா எனக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு, அவர் இந்த மாதிரியான ஒரு வேலையை தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. சோ நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த வயசான பாட்டிக்கு அடிபட்டு இருக்கு இல்லையா. சோ நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு சீக்கிரம் போனா மட்டும் தான் என் மனைவியை காப்பாற்ற முடியும், அவளுக்கு ரத்தம் நிறைய போயிட்டு இருக்கு, என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு இருக்காரு. ட்ரெயினை விட்டு நடந்தே போகலான்ட்டு ஒரு ஐடியா கொடுத்தான் இல்லையா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இதை பாருங்க சார், வெளில கரடி எல்லாம் நிறைய இருக்குது, இந்த நிலைமையோட நம்ம வெளில போனோம்னா கண்டிப்பா நமக்கு ஆபத்து தான் அப்படின்னதும், எனக்கு தெரிஞ்ச அது கரடியா இருக்க வாய்ப்பு இல்ல, அது போடுற சத்தத்தை வச்சு பார்க்கும்போது அது கண்டிப்பா ஓனாயா தான் இருக்கணும் அப்படிங்கிறா. அதை கேட்டதும் அங்க இருக்கிற இன்னொரு பொண்ணு, இதை பாருமா ஓனாய் வந்து நிக்காது, அதனால இது கண்டிப்பா வேற ஏதாவது ஒண்ணா இருக்கும் அப்படிங்கும் போது அங்க இருக்கிற இன்னொருத்தன், நாமளும் ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, இங்க ஓனாயும் கிடையாது கரடியும் கிடையாது, ஒருவேளை இது வேற ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். இப்ப அதை கேட்டதும் அந்த வயசான லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பையன் சொல்றது உண்மைதான், நான் பார்த்தது கரடியோ இல்ல ஓனாயோ கிடையாது, பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமான ரொம்ப கோரமான ஒரு முகத்தோட இருந்தது, ஆனா சரியா என்ன அப்படிங்கறத என்னால கவனிக்க முடியல அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்பதான் அதுல ஒரு பொண்ணு கேக்குறா, சரி அந்த டிரைவருக்கு என்னாச்சு, நீங்க எதை பார்த்துட்டு அப்படி வேகமா ஓடி வந்தீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும்போது, இப்போ அந்த ட்ரெயினுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் ஒண்ணு வரத நம்ம ஹீரோ தம்பி கேட்டுட்டு, அதை நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு இவன் ஒரு பக்கம் போக, பின்னாடியே அந்த ட்ரெயினை சரி பண்றேன்னு சொன்னா பாருங்க, அந்த பையனு போக அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இன்னொருத்தனும் பின்னாடியே போறான். ஒரு ரெஸ்ட் ரூமுக்குள்ள இருந்துதான் அந்த சத்தம் வருது. நம்ம
ஹீரோ தம்பியை கதவை திறக்க சொல்லிட்டு நான் ஒரே போடா போட்டுறேன்னு சொல்லிட்டு ரெடியா நிக்கிறான். ஆனா உள்ள இருந்து வெளில வந்தது மிருகம் கிடையாது. நம்ம ஹீரோ தம்பி டிக்கெட் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குண்டு பையன் ஒருத்தன் தான் இல்லையா, அந்த பையன் தான் உள்ள இருந்து வெளில வந்து விழுகிறான். பட் இங்க நடந்த எந்த பிரச்சனையுமே அவனுக்கு தெரியல. இங்க நடந்த எல்லா பிரச்சனையும் அவங்க கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் கடைசியில என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படின்னா நான் இறங்க வேண்டிய ஸ்டேஷனை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டேனா, எப்படி நான் இப்ப திரும்ப அந்த இடத்துக்கு போறதுன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம அவன் பேசிட்டு இருக்கான். அட போட வீணா போன விளங்காத பைலட்டு அந்த அக்கா அந்த கடிப்பட்ட வயசான லேடியோட காயத்தை பாக்குறாங்க. அது கடிப்பட்ட பெண்ணதை விட இப்ப ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. அவங்களுக்கு நிறைய ரத்தம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த உலக அழகி இருக்கு பாருங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் பயத்தோட ஒரு ஓரமா உட்காந்துக்கிறத பார்த்துட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காக அவளோட பயம் போறதுக்காக, அடடே நீ போட்டுக்க ஷூ பாக்குறதுக்கு என் பொண்ணோட மாதிரியே இருக்கு, என் பொண்ணு கூட ஒன்ன மாதிரி தான் இருப்பா தெரியுமா, அவளுக்கு என்னையும் எனக்கு அவளையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போய் நல்லா ஜாலியாக போற நேரத்துல பக்கத்துல ஒரு ஜன்னலை யாரோ அடிச்சு உடைக்கிற மாதிரியான ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. அதை பார்த்துட்டு மறுபடியும் இந்த பொண்ணுக்கு செம பயமா இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா லைட்ஸுமே ஆஃப் ஆயிடுது. இப்ப பயத்தோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் பயமும் அதிகரிச்சிருது. அந்த நேரம் பார்த்து அங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்களோட போன் ரிங் ஆக, அந்த போன் யாரோடதும் கிடையாது, நம்ம உள்ளூர் கிளவி அக்காவோடது தான். அந்த பொண்ணு அழகா போன் அட்டன் பண்ணி அங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப டீடைலா சொல்லியிருப்பா. ஆனா அங்க இருக்கிற எல்லாரும் பயத்தை தாங்க முடியாம இதை சொல்லு இப்படி சொல்லு அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னு அந்த பொண்ணை போட்டு குழப்பிட்டு இருக்கும் போது அந்த சொட்ட பையன் ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் போனை கூட நான் பேசுறேன் கிட்ட போயிட்டே இருப்பான் பாருங்க. அந்த பொண்ணு கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருப்பா. ஒரு ஜன்னலுக்கு பக்கத்துல போய் அந்த பொண்ணு நிக்கும் போது அந்த கதவை உடைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை அப்படியே தூக்கிட்டு போயிடுது. அந்த பொண்ணை காப்பாத்த இந்த லேடி ஒரு பக்கம் கூட உங்களால அவளை காப்பாத்த முடியாது அந்த கண்ணாடி போட்ட ஒருத்தன் தான் பாருங்க, அவன் அந்த லேடியை பிடிச்சி தர இழுத்து விட்டுறான். அதுக்குள்ள அந்த மிருகம் வந்து அந்த பொண்ணை மேல தூக்கிட்டு போய் கடிச்சு சத்தர விட்டு ரத்தத்தை நாலா பக்கமும் தெறிக்க விட்டு கதற கொலை பண்ணுது. அந்த கொடூர மிருகத்தை பார்த்ததும் எல்லாருக்கும் பயம் தாங்க முடியல. நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது தெரியாம எல்லாரும் நாலா பக்கமும் கத்தி கதறிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒத்துமை இல்லாம இப்படி சத்தம் போட்டு கிடக்கிறத பார்த்துட்டு அந்த தாத்தா இருக்காரு பாருங்க, அவருக்கு செம்ம கோவம் வந்து கத்திராரு, டே நீங்களா மனுஷனுங்களாடா, அது ஒரு சாதாரண மிருகம், தன்னோட இறைக்காக அது என்ன வேணா பண்ணும், ஆனா நாம மனுஷனுங்க இல்லையா, சோ அடுத்த முறை கண்டிப்பா தன்னோட இறையை தேடி அது இங்க வரும், அப்படி அது இங்க வந்துச்சுன்னா கண்டிப்பா அது திரும்ப போக கூடாது, நாம அதை வச்சு செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கொல்றதுக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டு ரெடியா காத்திருக்கானுங்க. அந்த பொண்ணை இறந்து போனதை நினைச்சு அந்த லேடி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த வயசான லேடி, இந்த பர்மா உனக்கு ஏதாவது குழந்தைங்க எதுவும் இருக்கா அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆமா பாட்டிமா 14 வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, உங்களுக்கு எத்தனை பொண்ணு எத்தனை பசங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. ஆனா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு எந்த பசங்களும் கிடையாது பொண்ணுங்களும் கிடையாது, என் கணவருக்காக நானும் எனக்காக அவரும், இதுதான் எங்க வாழ்க்கை, எங்களுக்காக யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் அந்த சொட்ட போயிருக்கான் பாருங்க, அவன் நம்ம ஹீரோ கிட்ட இதை பார்த்தம்பி பாக்குறதுக்கு நாம ரெண்டு பேரும் கொஞ்சம் பலமுள்ள ஆளா தெரியும், அங்க இருக்கிற மத்த எல்லாரும் ரொம்ப ரொம்ப பலவீனமாவும் அதே நேரத்தில் ரொம்ப பயந்தாங்கோடியாவும் இருக்கிறாங்க, அதனால அவங்களை விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தப்பிச்சு போய் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிறான். அப்போ மிருகத்துக்கிட்ட கடி வாங்கின அந்த பாட்டி ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு இந்த ரெண்டு பேருமே அங்க போய் பாக்குறாங்க. ரத்த வாந்தி மட்டும் எடுக்கல, அதோட சேர்த்து அந்த பாட்டி அம்மாவோட எல்லா பல்லும் அப்படியே ஒண்ணு ஒண்ணா கொட்டிட்டு இருக்குது. என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்குன்ட்டு எல்லாரும் அங்க பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தம்பி மட்டும் அதுக்கு ஆப்போசிட்ல பாத்துட்டு நிக்கிறான். அப்போ ஹீரோயின் அக்கா வந்து, டே உனக்கு என்னாச்சுடா, இங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ என்ன அங்க பாத்துட்டு இருக்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல ஒரு பேசஞ்சர் மிஸ் ஆகுறாங்க அப்படின்ட்டு சொல்றான். யாருன்னு பார்த்தா அந்த குண்டு பையன் ஒருத்தன் தான் பாத்தீங்களா, அந்த பையன் தான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கான். இவங்க இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்ல ரெஸ்ட் ரூம் இல்ல, சோ பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கான். நம்ம ஹீரோ மட்டும் தனியா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய், டே குண்டு பையன் நம்ம இங்க இருக்கிறது சேஃப் கிடையாதுடா, அது வந்துச்சா நம்ம எல்லாரும் செத்து போயிடும், வா வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். தாதரா இரா வந்து தொலைன்னு சொல்லிட்டு அந்த கதவை திறப்பான் பார்க்க, கதவு திறக்க முடியல. டே சக்கரு என்னால கதவை திறக்க முடியல, நீ அந்த பக்கமா திற அப்படி சொல்ல ரெண்டு பேருமே திறக்கிறானுங்க. பட் திறக்கவே முடியல ரெண்டு பேராலையுமே. இவனுங்க ரெண்டு பேர் சேர்ந்து திறக்கிறதுக்குள்ள அந்த மிருகம் அந்த குண்டு பையில போட்டு கிழிச்சு ரத்தத்தை ஆறா ஓட விட்டு கொலை கொடுறாமா கொலை பண்ணுது. அதை பார்த்து பயந்து போன ஹீரோ நம்மளாவது தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கதவை திறக்க ட்ரை பண்றான். பட் அந்த கதவும் லாக் ஆயிருக்குது, இவனால திறக்க முடியல. அந்த குண்டு பையில போட்டு தள்ளதும் நம்ம ஹீரோனுக்கு அந்த மிருகம் பக்கத்துல வந்துகிட்டு இருக்குது. கத்துறான் கதறான் அழுகுறான், என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சொட்ட பையன் நம்ம ஹீரோவை காப்பாத்தாம அவன் தப்பிச்சு போறதுக்கான வழியை ரெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ தம்பி அப்படியே அள்ளி ஆறடி பள்ளத்துக்குள்ள நட்டு வைக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நூலில நம்ம ஹீரோயினக்கா நம்ம ஹீரோ தம்பியா காப்பாத்திடுறா. அந்த கொடூர மிருகம் அப்ப கூட விடுற மாதிரி தெரியல, எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு உள்ள வந்து நம்ம ஹீரோ தம்பியை உற்றே போடா போட்டு தள்ளுறதுக்காக அதுக்கு பக்கத்துல வருது. அப்பதான் பாக்குறான் ஒரு மனுஷன் வந்து ஓனாயா மாறினா எப்ப இருப்பான் அந்த மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து அந்த கொடூர மிருகம் அவனை போட்டுத்தல வரும்போது அவனை காப்பாத்துறதுக்காக ஒரு கம்பி எடுத்து அந்த மிருகத்தோட நெஞ்சிலே ஒரு குத்து குத்தி விட்டுறா நம்ம ஹீரோனக்கா. என்னையாடி குத்துணும் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு குத்து விட்டதும் அவன் அப்படியே பறந்து போய் கீழே விழுகிறா. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே கையில கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து மாங்குன்னு அதை அடிக்கிறானுங்க. அப்போ ஹீரோயின் குத்துன அந்த கம்பி கீழே கிடக்குது, அதை எடுத்து அந்த கொடூர மிருகத்தோட கண்ணுல ஒரு ஏத்துவோம் பாருங்க. ரத்தம் ஒரு பக்கம் அப்படியே பிச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கம்பியை பிடிங்க மறுபடியும் முத்துக்குள்ள ஒரே குத்தா குத்திடுறான். அந்த சொட்ட பையன் ஒருத்தன் இருக்கான் பாருங்க,
அந்த பையன் அந்த பாதி கம்பி வெளில தெரியும், அதுல அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து அடிப்பான் பாருங்க, அந்த வெளில தெரியுற மொத்த கம்பியும் உள்ள போயிடுது. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி போட்ட தம்பியை ஒரு கோடாலி எடுத்துட்டு வந்து மாங்கு 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 மாங்குன போட்டு தள்ளுவான். அவன் வெட்டின வெட்டுக்கு ரத்தம் பிச்சுக்கிட்டு மெரினா பீச் வரைக்கும் போகும் போல அவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் செத்து சுண்ணாம்பா போய் கிடக்குற அந்த மிருகத்துக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு இந்த மிருகம் பார்க்க மனுஷன் மாதிரி இருக்குது, பார்க்க ஓனாய் மாதிரி இருக்குது, ஆனா இது என்ன இனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, இதை எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியலன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மிருகத்தோட விரல்ல ஒரு மோதிரம் ஒன்று இருக்கிறத ஒருத்தி பாக்குறா. ஒருவேளை மனுஷனை மிருகமா மாத்திருப்பாங்களா இல்ல அந்த மிருகம் கடிச்சதுனால இவங்க இப்படி மாறி இருப்பாங்களா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அச்சோ ஒருவேளை கடி வாங்கி இந்த மாதிரி மாறி இருந்தா அந்த பாட்டி வேற கடி வாங்கிருக்காங்கன்ட்டு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப இந்த தாத்தா வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது 1963 எக்ஸாக்டா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த ட்ரெயின்ல மாட்டின எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக காலையில தான் எல்லாரும் வந்திருக்காங்க. ஆனா அப்படி வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே செத்து போய் கிடக்குறாங்க. அதுலயே ஒரு சில பேரை அந்த இடத்துல காணும் அப்படின்ட்டு. அப்படி செத்து போய் கிடந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கொடூரமான ஏதோ ஒரு மிருகம் ஒண்ணு தாக்கி கொலை பண்ண மாதிரி தான் காயங்கள் இருந்திருக்கு. ஆனா அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த கதையை அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க செத்து போனதை நினைச்ச அந்த மிருகம் இப்ப மறுபடியும் கண்ணை முடிக்குது. அப்படி கண்ணை முடிச்ச அந்த மிருகம் ஒரு சத்தத்தை போடுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ தப்பி ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்துட்டு போய் அந்த தலைய அடிச்சு அப்படியே சின்ன பின்னமா ஆக்கிடுறான். இந்த மிருகம் போட்ட சத்தத்தை அதோட கூட்டத்தில் இருக்கக்கூடிய மத்த மிருகங்களும் காதுல வாங்கிடுது. அதாவது இந்த மிருகத்தோட சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் ஆபத்துல இருக்கேன் என்னை காப்பாத்த வாங்க அப்படின்ட்டு சொன்ன மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மிருகம் மாதிரி இன்னும் நிறைய மிருகங்கள் இருக்கு அப்படின்ட்டு. எக்ஸாக்டா அது உண்மைதான். ஏன்னா இதே மாதிரி நிறைய மிருகங்கள் இருக்கிறதையும் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த கடி வாங்கின பாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிருகம் மாதிரியே மாறிட்டு இருக்காங்க. சோ அவங்கள கொன்னாதான் நாம தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு அந்த சொட்ட பையன் இருக்காம பாருங்க, அந்த பையன் அந்த வயசானவங்களோட கழுத்தை பிடிச்சி நிறுத்திட்டு இருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோ தம்பி ஒற்றையா கூத்து தான் மூக்குல மயக்கம் போட்டு அதே இடத்துல கீழே விழுந்ததும் 2 பெல்ட்டை வச்சு அவன் கையை கால ரெண்டத்தையுமே கட்ட சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்னால இந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சரி செய்ய முடியும் அப்படின்ட்டு ஒரு பையன் சொன்னான் இல்லையா, அந்த பையன் இப்போ நான் போய் இந்த ட்ரெயினுக்கு கீழே என்ன பிரச்சனைன்னு பார்க்க போறேன், ஆனா எனக்கு உதவிக்கு மட்டும் ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னதும் அந்த ஒரு பையன் கோடாலியாலே அந்த மிருகத்தை வெட்டினா பாருங்க. அந்த பையன் கோடாலியை தூக்கிக்கிட்டு நானும் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறான். அப்படி போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேர்கிட்டையும் நான் கீழே போய் சரி பண்ணதுக்கு அப்புறம் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஃபுல்லா டீடைலா சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டு தம்பியை கூட்டிட்டு அவன் கீழே போறான். ட்ரெயினுக்கு கீழே போனவன் எங்க லீக்கேஜ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை டேப்பை போட்டு ஓட்டிட்டு இருக்கிறான். அப்போ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துக்கிட்டு ஒரு சின்ன பொண்ணோட வாய்ஸ் ஒண்ணு கேக்குது. அதை கேட்டதும் நம்ம கண்ணாடி போட்ட தம்பிக்கு ஒரு வெறி வந்துருது. அச்சோ யாருக்கும் உதவி தேவைப்படலையே, நம்ம போய் அவங்களை காப்பாத்தியாகணும் அப்படின்ட்டு லைட்டையும் கோடரையும் எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு மரத்துக்கு மேல காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் அந்த டார்ச் லைட் எடுத்து அந்த சத்தாக்கிற இடத்த நோக்கி அடிச்சு பாப்பான் பாருங்க. ஒரு பொண்ணு கூட போன் பேசிட்டே இருந்திருப்பா பாருங்க, நம்ம கூட உலக அழகி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொண்ணை ஒரு மரத்தோட கிளமையில தலைகீழ தொங்க விட்டு வைத்து அப்படியே 2ஆ பொழந்து குடல் எல்லாம் அப்படியே கீழே தொங்க விட்டு அந்த பொண்ணை மொத்தமா கொள்ளாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு தின்னுட்டு இருக்குது. அதை பார்த்ததும் கண்ணாடி போட்டவனுக்கு கண்ணு மூணு தெரியாத அளவுக்கு பயம் வந்துருது. கத்தி கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போன அவனை 3 மிருகங்கள் சேர்ந்து மாறி மாறி ரணகலமா கடிச்சு கொதறி சாப்பிடுதுங்க. இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த ட்ரெயினுக்கு கீழே போனவனா காட்டுறாங்க. உள்ள இருந்த எல்லா பிரச்சனையும் அவன் சரி செஞ்சதுக்கு அப்புறம் என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுது, லைட் எரிய ஆரம்பிச்சிருது. ஆகா நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெடியா நின்று இருக்காங்க. எல்லா பேட்ச் ஒர்க்கையும் முடிச்சுட்டு அவன் திரும்பி பாப்பான் பாருங்க. இவன் படுத்து கிடக்கிற இடத்துக்கு பக்கத்துல 2 மிருகம் வந்து நிக்குது. கீழே யாராவது இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்காக அந்த 2 மிருகமும் கீழே குனியுது. ஆனா அப்படி அதுங்க பாக்குறதுக்குள்ள இவன் மேல இருக்க ஒரு கம்பியை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கு கீழே பார்க்கும்போது யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அந்த இடத்த விட்டு போயிடுதுங்க. ட்ரெயின் சரியானதுக்கு அப்புறம் கூட ஏன் 2 பேரும் மேல வரலன்னு சொல்லிட்டு இவன் அந்த லைட்டை போட்டு பார்க்கும்போது அந்த கொடியம் இருக்கும் ட்ரெயினுக்கு முன்னாடி நிக்கிறத பார்த்துட்டு இந்த பொண்ணு பயந்து போய் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடுறா. ட்ரெயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டு இருக்குது. அந்த ட்ரெயினுக்கு கீழே போனா பாருங்க, அச்சோ என்ன ட்ரெயின் போகுது அப்படின்ட்டு மறுபடியும் அந்த கம்பியை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடறான். இப்ப அப்படியே இந்த பக்கம் அந்த கடி வாங்கின பாட்டி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மிருகமா மாறிடுறாங்க. அந்த சொட்ட பையில தான் கட்டி பிடிச்சிருக்காங்க இல்லையா, ப்ளீஸ் என்ன காப்பாத்து காப்பாத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கெஞ்சினதும் அந்த சொட்ட பையனோட கட்டை இவங்க அவுத்து விட்டுறாங்க. 2 பேரும் பின்னங்கால் போடியில் அடிக்க தலதறிக்க ஓடி போயிட்டு இருக்கும்போது அந்த வயசானவங்க தன்னோட கணவனையே கடிக்கிறதுக்காக போறாங்க. அதை பார்த்து அந்த சொட்ட பையன் அவங்க கிட்ட இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக அந்த பாட்டி பிடிக்க அந்த பாட்டி இவனை தூக்கி போட்டு பிரிக்க அப்படின்ட்டு வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த டோரை திறந்து அந்த இன்னொரு லேடி இருக்காங்க பாருங்க, அந்த மிருகம் அவங்கள ஒரே லாவிடுது. இந்த பையன் அவங்கள காப்பாத்தும் அப்படின்னு பார்த்தா அவங்க கையில இருந்த ஒரு ரிஞ்ச் இருக்கு பாருங்க, அதை மட்டும் புடிங்கிட்டு ஒரே உதையா உதச்சு அவங்கள கீழே தள்ளிடுறான். அந்த பக்கம் அவங்க செத்து போயிடுறாங்க. இப்ப இந்த தாத்தாவை கடிக்கிறதுக்காக இந்த ஆத்தா போக அந்த ரிஞ்சு பைப் எடுத்து அந்த ஆத்தாவை ஒரே அடி அடிச்சு கீழே தள்ளிடுறான். என் பொண்டாட்டி நீ எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 குத்து விட்டதும் அவன் இந்த பக்கமா விழுந்ததும் ஆயமா எழுந்திரிச்சு அவரை ஒரே கடியா கடிச்சு போட்டுருது. அவனை கொன்னதுக்கு அப்புறம் அடுத்ததா இவனை போட்டு தள்ளுறதுக்காக அந்த ஆயமா கிளம்பி வர அப்படியே சீனை கட் பண்ணிட்டு அந்த ட்ரெயினுக்கு கீழே இருக்கிற தம்பியை காட்டுறாங்க. அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேரமா இவனால பேலன்ஸ் பண்ணவே முடியல. அப்போ பேலன்ஸ் பத்தாம தெரியாதனமா அந்த ஒட்ட வச்சான் பாருங்க, அந்த பைப்பை மறுபடியும் புடிங்க விட்டுறான். அதனால அந்த ட்ரெயின் மறுபடியும் நின்று போயிடுது. சோ நம்ம இங்க இருக்கிறது சேஃப்னு சொல்லிட்டு ஹீரோனக்கா கூட்டிக்கிட்டு ஹீரோ தம்பி உள்ள போறான். அந்த சொட்டப்பையில போட்டுல ஆத்தா பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ப்பான கம்பி எடுத்து ஒற்றையா ஏத்துதான் முதுகுல முன்பக்கமா வந்து ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிச்சு அதே இடத்துல செத்து போயிடுது.
போயிடுது. இவன் உதச்சி வெளில தள்ளலாம் பாருங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து கேட்டு. எங்கடா கேட்டு அப்படின்ட்டு ஹீரோனுக்கு அந்த பையல கேட்க கேட்டு கேட்ட பொழுதுட்டு வெளில போயிட்டா அப்படின்னு சொன்னதும் ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகி அவன் கைத்தா மாட்டில 2 வைக்கிறான். அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலாம்னு நினைக்கும் போது யாராச்சும் ஒருத்தர் இங்க இருந்தா மட்டும்தான் மீதி இருக்க 2 பேர் தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு கம்பி எடுத்து நம்ம ஹீரோ தம்பியை ஒற்றையா அடியா அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து அவனோட கழுத்துல கிழிச்சு விட்டு தன்னோட காதலனை இந்த ஹீரோனுக்கா காப்பாத்திடுறாங்க. என்னை அடிச்சதுக்கு உங்களை வச்சு செய்யாம விட மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ தம்பி கதவை திறந்துட்டு சாவியா கதவுலயே வச்சிருப்பான் போல. அதை இந்த சொட்ட பைய பார்த்துட்டு கதவை திறந்துட்டு வெளில ஓடுனதும் அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுது. அப்புறம் உள்ள இருந்து எல்லா மிருகமும் இந்த 2 பேரை போட்டுதல பக்கத்துல வந்துகிட்டு இருக்குது. அப்புறம் என்ன வழக்கம் போல ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் 6க்கு 2ல 2 பள்ளமும் ஒரு 5-6 தென்னை மட்டையும் வெட்டணும் அப்படின்ட்டு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இந்த ட்ரெயினுக்கு கீழே சரி பண்ண போனா பாருங்க. அந்த பைய தீப்பந்தத்தை கொளுத்தி அந்த மிருகத்தை மேல போட்டதும் அதுக்கு அப்படியே பயந்துகிட்டு முன்னாடி போகுதுங்க. அந்த கேப்ல ஒரு கம்பியை வச்சு அந்த கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேர் வந்துடுறாங்க. பட் அவன் வெளில வரதுக்கு முன்னாடி அவன் அந்த மிருகங்கள் பிடிச்சிருதுங்க. இவங்களை காப்பாத்த வந்தவனை கட்டையில ஏத்தி விட்டுட்டு 2 பேரும் கண்ணு மூணு தெரியாம அந்த இடத்த விட்டு தலைதச்சு ஓடி வராங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து தப்பிக்க முடியாது. கண்டிப்பா ஒரு ஆள் இங்க இருந்தா மட்டும்தான் ஒரு ஆள் தப்பிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்காக அந்த இடத்த விட்டு அனுப்பி விட்டுட்டு ஹீரோ தம்பி மட்டும் அதே இடத்துல நிக்கிறான். தயவு செஞ்சு என் கூட வந்துரு ப்ளீஸ், நம்ம சேர்ந்து வாழுவோம் இல்லனா சேர்ந்து செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சிரா. ஆனா ஹீரோயினுக்கா சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறான். அவளை கண்ணா பின்னாடி திட்டி அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சுட்டு அந்த கொடூர மிருகங்கள் கூட சண்டை போட்டு கடைசியில் அதுகிட்ட கடி வாங்கிடுறான். அங்கிருந்து தப்பிச்சு போன நம்ம ஹீரோனுக்கா வேற ஒரு ஸ்டேஷனுக்கு போயிடுறா. நம்ம ஹீரோ தம்பியோட ஒரு டேக் ஒன்று மட்டும் அவனோட ஞாபகமா அவ கையிலே வச்சிருக்கா. இப்ப அப்படியே இந்த சொட்ட பைய அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும்போது நல்ல வேலை நம்ம தப்பிச்சிட்டோம். ஊருக்கு போனதும் இந்த ஒட்டுமொத்த காடும் எவ்வளவுன்னு கேட்டு இதை மொத்தமா வாங்கி அப்படியே அடியோட எரிச்சிடணும், அப்பதான் இந்த மொத்த மிருகங்களும் செத்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த மோசமான மிருகங்களோட சத்தத்தை அவன் கேட்டுட்டு அச்சோ யாராது அப்படின்ட்டு சத்தம் போட்டே வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ தம்பியோட ட்ரெஸ் ஒண்ணு கிழிச்சு கிடக்கிறத பார்த்துட்டு டே மச்சான் டே எங்கடா இருக்க எனக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வருவான் பாருங்க. அவனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தம்பி நிக்கிறான். பத்த சொல்லி கத்திட்டு வந்த ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு இவன் ஏன் இப்படி பயப்படணும். அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மத்த மிருகங்களும் இவன் அப்படியே சுத்தி வளைச்சிருதுங்க. அப்படியே இப்ப நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவனும் ஒரு மனித மிருகமா மாறி நிக்கிறான். நம்ம ஹீரோ தம்பி அந்த சொட்டப்பையில ஏறி கடிக்க அப்படியே அவன் கத்திக்கிட்டே இருக்க இந்த படத்தை இதோட முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த நீங்க உங்க போன்ல சார்ஜ் வழக்கமா இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருப்பான் இல்லையா. ஏன்னா அந்த படத்தை முழுக்க ஒரு இருட்டான இடத்துல எடுத்து வச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு பிரைட்னஸ் ஃபுல்லா வச்சிருக்கணும். சோ அதனாலதான் சார்ஜ் வழக்கத்தை விட டபுள் மடங்கு குறையும் அப்படின்ட்டு தமிழ்ல சொல்லியிருந்தேன். இதே மாதிரி வேற ஒரு தாறுமாறான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். பை, நான் உங்கள் வாய்ஸ் அப்டேடி.